இதே மாதிரி கிழக்கு, அதாவது கிழக்குங்கிறது மூடப்பட்ட பகுதியா இருந்துச்சுன்னா எந்த வீட்லயும் ஆண்களுடைய வருமானம் குறைவா இருக்கும். உடல்ல உள்ள நோய் கூட அவங்க சொன்னா கியூர் பண்ணி கொடுக்குறாங்க. வாஸ்து பார்த்துட்டு வந்தோம்னா இப்போ இருந்துரும் வீட்டில், அது வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா அந்த கர்மா வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணும். பொதுவாக வந்து வீடுகளுக்கு தெருக்கூத்து அமைக்கிறத தவிர்த்துக்கணும். இந்த ஆக்சிடென்ட்க்கு பின்னாடி அந்த பூஜை பண்ணி நான் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறேன். இந்த 4ஆம் இடத்தை வந்து நல்லா சொல்லி கொடுத்தாதான் அது ஜோதிடம். இப்போ வாஸ்துல இருந்து ஜோதிடம் போகுது. அந்த 4ஆம் இடத்தை நல்லா சொல்லி கொடுத்தாதான் வாஸ்து கண்டிப்பா கத்துக்க முடியும். டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீ மகாகுரு அனந்த வாஸ்து ஆசிரியர் டாக்டர் ஏஎல்பி பத்மா மகாலிங்கம் அவர்களும், ஐயா வாஸ்து நிபுணர் மகாலிங்கம் அவர்களும் அவங்களோட இணைந்து அவங்களுடைய மாணவர்களும் நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு இவங்க கிட்ட வாஸ்து பத்தி நமக்கு இருக்கக்கூடிய பல சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறோம். ரொம்ப நாளா நாங்களும் எங்க சேனலுக்கு கூப்பிட்டுட்டே இருக்கோம். எதனால வர முடியல? குருவாழ்க குருவே துணை. அதாவது நீங்க கூப்பிடும் போதெல்லாம் எங்களுக்கு வந்து அதாவது அப்பாயின்மெண்ட் நேரடி சைட்டு ஒர்க் விசிட் வந்து நாங்க நேரடியா போறதுனால ஒரே பிஸியாவே இருந்ததுனால உங்களுக்கு டைம் ஒதுக்க முடியல. இப்போ உங்களுக்கான டைம் ஒதுக்கி டேட் ஒதுக்கி இப்படி வந்திருக்கோம், மாணவர்களோட வந்திருக்கோம். உங்ககிட்ட மட்டும்தான் நாங்கள் நிறைய பேசியிருக்கோம். இன்னைக்கு ஐயா கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. ஐயா, நீங்க வந்து காலமா வாஸ்து நிபுணராக தான் இருக்கீங்களா, இல்லை உங்கள்லேருந்து தான் ஆரம்பிச்சிங்களா? அனைவருக்கும் வணக்கம். எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே இது வாஸ்து பார்த்துட்ருக்குறோம். அவருக்கு மனையடி சாஸ்திரம், சித்த வைத்தியம் எல்லாம் நல்லா தெரியும் அவருக்கு. அவர் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து கூப்பிட்டு கேட்கும்போது மனையடி சாஸ்திரம், வீட்டுக்கு வரவங்களுக்கு எல்லாம் சித்த வைத்தியமெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அவர் கூட நானும் பயணம் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் சில வழிமுறைகள்லாம் சொல்லுவார். அதன் பிரகாரம் நான் நடந்துகிட்டு இருக்கிறோம். அதன் பிரகாரம் நமக்கும் நம்மளால் முடிந்த ஹெல்ப் பண்ணிவிட்டு வாஸ்து முறைப்படி பயணம் பண்ணிகிட்ருக்குறோம். நிறைய பேர் வாஸ்து பார்க்காமலே வீடு அமைச்சிட்றாங்க. அமைச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாம் சிறு சிறு குறைகள் வர்றதுனால நிறைய பூஜை ரூம் அமைக்க முடியாது, தெரியாத இடத்துல அமைச்சிட்றாங்க. அப்புறம் எங்களை கூப்பிட்டு கேட்கும்போது நாங்கள் வாஸ்து முறைப்படி பூஜை ரூம் எங்கே அமைக்கணும் பார்த்து அமைச்சு கொடுத்து நிறைய பேர்த்துக்கு சக்ஸஸ் பண்ணி நல்லா கொடுத்துருக்குறோம். பொதுவாகவே வந்து தெருக்குத்து மனையை வீட்டுகளுக்கு அமைக்கக்கூடாது. அது அமைச்சா தீராத நோய். அது தீராத நோயின்னா ஆனால் என்ன நோயின்னு சொல்ல முடியும், கண்டுபிடிக்க முடியாது. நம்ம வைத்தியம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் வந்து அதுக்கு வந்து தீர்வுங்கிறது கிடையாது. பொதுவாக வந்து வீடுகளுக்கு தெருக்குத்து அமைக்கிறத தவிர்த்துக்கணும். தெருக்குத்து மனைகள் வந்து அப்பார்ட்மெண்ட்டு, ஹாஸ்பிட்டல், கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட், கமர்ஷியல் பர்பஸ், அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து நம்ம தெருக்குத்து மனைகளில் அமைச்சிக்கிட்டோம்னா நல்லா சிறப்பாக இருக்கும். உங்ககிட்ட இன்னொரு கேள்வி ஒன்று இருக்குமா? இப்போ பொதுவாகவே குருக்கள் அப்படின்றவங்க தன்னுடைய மாணவர்களை தன்னை விட அதிகமாக வளர விட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் யூடியூப் வரைக்கும் உங்கள் மாணவர்களையும் சேர்த்து அழைச்சிட்டு வந்திருக்கீங்க, அந்த அளவுக்கு வளர்த்து விட்டுருக்கீங்க. உங்கள் மாணவர்கள்கிட்ட கேட்குறோம், உங்களை பற்றி எப்படி, இப்போ அவங்க லைஃப் எப்படி இருக்குது அப்படின்றது. வணக்கம்மா. வணக்கம். உங்கள் பேர்? அஸ்ட்ரோ மல்லிகா தேவி. நீங்கள் சொல்லுங்கள், அம்மா கிட்ட கற்றுக்கிட்டது இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது? இப்போ கடந்த 4 வருடங்களாக தான் அம்மாட்ட நாங்கள் வாஸ்து பயின்றிட்ருக்கோம். அம்மா வந்து எல்லா சைட்டுக்கும் கூட்டிகிட்டு போவாங்க, நேரடி பயிற்சி கொடுப்பாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்டையும் வாஸ்து மட்டும் இல்லை, நமக்கு அஸ்ட்ராலஜியும் அதோட சேர்த்து 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 கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த இந்த இடத்துக்கு போனால் எப்படி எப்படி இருக்கணும். அவங்க எங்ககிட்ட ஆசிரியர் மட்டும் இல்லை, நல்லா ஃபேமிலியில் ஒருத்தவங்களாகவும் எங்கூட ரொம்ப நெருங்கி பழகுவாங்க. எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லி கொடுப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறாம எல்லாத்தையும் எங்களுக்கு சடனாக உடனே சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. வாழ்க்கையில் எப்படி நம்ம முன்னேறணுன்றத அம்மாக்கிட்ட தான் கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நமக்கு கண் திருஷ்டி, அப்புறம் பொறாமை, இதெல்லாம் நம்ம மேலே விழாமல் இருக்கிறதுக்கும், வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவு வராமல் இருக்கிறதுக்கும் இந்த வாஸ்து படித்த பின்னாடி தான் நாங்கள் அந்த இதவே கொஞ்சம் கொஞ்சமாக அது வழிகாட்டியாக இருந்தது எங்களுக்கு அம்மாக்கிட்ட படித்த பின்னாடி. அதுக்கப்புறம் வேலை இல்லாமல் திண்டாடுறதுக்கு அந்த வேலைக்கு உள்ள வழிகளாக இந்த வாஸ்து மூலியமாக தான் கற்றுக்கிட்டோம். அப்புறம் இப்படி எல்லா ஒரு குடும்பம்னு இல்லை, உலகத்து பிரச்சனையும் இந்த வாஸ்து மூலியமாக போக்கலான்றதை அம்மாக்கிட்ட தான் நாங்கள். ஸோ இது உங்களுக்கு வருமான ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் வாழ்க்கை ரீதியாகவும் எந்த அளவுக்கு உபயோகமுள்ளதாக இருக்குது? அதிகமாகவே, அதாவது நம்ம அஸ்ட்ராலஜியோட வாஸ்து பார்க்குறப்ப இது அதிகமாகவே எங்களுக்கு வருமானத்தை தேடி கொடுக்குது. ஏன்னா அஸ்ட்ரானா ஒரு 2-3 நம்ம ஜாதகம் பார்த்தோன்னா கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இப்போ நாங்கள் வாஸ்து போய் பார்க்குறப்ப
ஒரு சைட்டுக்கு போனாலுமே 10,000 இந்த மாதிரி நம்ம குறைஞ்சது 10,000 வாங்கலாம். அந்த அளவுக்கு இது வருமானத்தை அதிகமாக தான் எங்களுக்கு இந்த வாஸ்து படிச்சனால ஈட்டி கொடுத்துருக்கு. இப்போ மற்ற ஆசிரியர்கள்லாம் வந்து தங்களுடைய மாணவர்களை வளர்த்து விட மாட்டாங்க, ஆனா அம்மா வந்து சேனல் வரைக்கும் உங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்கல்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன்ல, அவங்கள எங்க குடும்பத்துல ஒருத்தவங்களா பாக்குறாங்க அப்படின்றப்ப அவங்க குடும்பம் இல்ல, எல்லா குடும்பமே எல்லா மாணவருமே அவங்களுக்கு பிள்ளைக மாதிரி தான். அப்ப தான் பிள்ளைய ஒரு தாய் வளர்த்து விடுறது இயற்கை. அந்த இயற்கையான குணம் அம்மா கிட்ட இருக்கு. நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஏன் வாஸ்து கத்துக்கணும்னு நினைச்சீங்க? அதுக்கு ஏன் அம்மாவை சூஸ் பண்ணீங்க? எல்லா ஆசிரியர்களும் தனக்குள்ள வச்சுக்குவாங்க. அதாவது எப்படி சொல்றதுன்னா, சாம்பாருக்கு பெருங்காயத்தை போட சொல்லியே தரமாட்டாங்க. ஆனா அம்மா சாம்பாருக்கு பெருங்காயத்தை போடலாம், ஆனா எவ்வளவு போடலான்றத சொல்லி கொடுத்துருவாங்க. அதனாலதான் அம்மாவை தேர்ந்தெடுத்தோம். வாஸ்து கத்துக்கணும்னு ஏன் முடிவு பண்ணீங்கம்மா? நம்ம எல்லாத்துக்கும் தேவை வீடு. ஃபர்ஸ்ட் அடிப்படை வந்து வீடு தான். அந்த வீடை வந்து நம்ம நல்லா இருந்தாதான் அந்த வீட்டுக்குள்ள நம்ம நிம்மதியா இருக்க முடியும். அந்த நிம்மதி வேணும்னா வாஸ்து கண்டிப்பா நம்ம கத்துக்கணும். அதனால அம்மாவை நாங்க தேர்ந்தெடுத்தோம். அம்மா வந்து பாரம்பரியத்திலிருந்து வந்தவங்கனால, அவங்க முன்னோர்கள் எல்லாருமே வாஸ்து இது பண்றதுனால அவங்களுக்கு வந்து அடிப்படையில இருந்தே எல்லாமே சின்ன குழந்தையில இருந்து அவங்க கத்திருப்பாங்க. அப்ப எங்களுக்கு ஈஸியா அவங்க வந்து புரிய வச்சாங்க. அதனால எங்களுக்கு அவங்க கிட்ட கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை. கடவுள் கொடுப்பேனா கத்துக்கிட்டோம், நல்லா வளர்ந்து வந்திருக்கிறோம். சரிங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். உங்க பேரு? என் பேர் கார்த்திகா வாசி. நான் மதுரையிலேருந்து வர்றேன். மதுரையில இருந்தா நீங்க வந்து எப்படி அம்மா கிட்ட கத்துக்கலாம்னு நினைச்சீங்க? எப்படி அம்மாவை சூஸ் பண்ணீங்க? அம்மாவோட யூடியூப்லாம் பார்ப்போம். அவங்க பேசுகிறதே பாசிட்டிவாக இருக்கும். அப்புறம் நான் வீடு கட்டிகிட்டு இருந்தேன். அப்போ அம்மாவுடைய அட்வைஸ் ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் அவங்க கூட ஒரு 4 வருஷமாக நான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அவங்க 200க்கு மேலே திருமணங்கள்லாம் நடத்தி வச்சுருக்குறாங்க. என்னோடய ஃப்ரெண்டு பையனுக்கு 24 வயசில் பார்க்க ஆரம்பித்தாங்க, கல்யாணம் ஆகவே இல்லை. அப்புறம் அம்மாட்ட பார்த்தோன்னா 31 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலை. உடனே வீடு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணாங்க, உடனே கல்யாணம் ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அவங்க தொழில் முறையாக எங்களையெல்லாம் நிறைய ஊக்குவிப்பாங்க. எங்களையெல்லாம் ஒரு தொழில் செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி நாங்கள் தொழில் பண்ணிகிட்ருக்கோம். 2வது வாஸ்து மூலமாகவும் நிறைய வருமானம் வருது. அதனால் மாணவர்களை வந்து ஆசிரியர்கள் இந்த அளவுக்கு உயர்த்துவாங்களான்னு எனக்கு தெரியாது. அவங்க அந்த அளவுக்கு எங்களை உயர்த்தி கொண்டு வந்திருக்காங்க. நீங்க எப்படி இந்த துறைக்குள்ள வந்தீங்க? எனக்கு ரொம்ப ஆர்வம் அதில். ஜோதிடம், வாஸ்து இதுலனா ஆல்ரெடி ஏற்கனவே எனக்கு ரொம்ப ஆர்வம். அதனால் நான் கற்றுக்கிட்டேன். இதை கற்றுக்கிட்ட பிறகு உங்களுடைய வாழ்க்கை எந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நான் வந்து நிறையா பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால் அவங்களும் பயன்படுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எங்கள் வீடையே கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வீடுகளுக்கெல்லாம் நிறைய டிப்ஸ் சொல்லி அதை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இவங்க கிட்ட கற்றுக்கிட்ட பிறகு வருமான ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் எந்த அளவுக்கு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா அவங்க வந்து மூலிகை பொடின்னு ஒன்று அம்மா சொல்லி கொடுத்தாங்க. ஒரு 16 மூலிகை. அது வந்து நல்லா போயிட்டுருக்குது. அது வந்து நானே எல்லாருமே என்னோட படிக்கிறவங்களே நீங்கள் ரொம்ப தொழிலதிபர் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி அம்மா வந்து எல்லாருக்குமே இப்போ ஆயில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க. ஆயில் தயார் பண்ணுறது, ராடு, அந்தளவுக்கு யாரும் செய்ய மாட்டாங்க. அவங்க ஊக்குவிக்கிறாங்க, பாசிட்டிவாக பேசுகிறாங்க. அதனால் அவங்க கூட பயணம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களை இந்த டிவிலாம் கூட்டிகிட்டு வந்து பேச வைக்கிறாங்கன்னா அது பெரிய அவங்களுக்கு மனசு வேணும்ல. ஆமாம், மற்ற குருக்கள்லாம் யாருமே இதை பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து உங்கள் மாணவர்களையும் சேர்த்து இவ்வளோ தூரம் அழைச்சிட்டு வந்திருக்காங்களா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அளவுக்கு அவங்க இருக்காங்க, எங்களை கூப்பிட்டு இவ்வளோ தூரம் வந்து டிவியில எல்லாம் கொடுக்குறோம்ல, அது அவங்களோட ஆர்வம், அவங்களோட எங்கள் மேலே உள்ள நம்பிக்கை, நாங்கள் வளரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் பண்ணுறாங்க. மதுரையில இருந்து நீங்கள் அம்மாவை சூஸ் பண்ணி அம்மா கிட்ட தான் படிக்கணும்னு நினச்சதுக்கு என்ன காரணம்? அவங்களுடைய பாசிட்டிவ் தாட். அவங்க பேசுகிறது வந்து பாசிட்டிவாக பேசுவாங்க, நல்ல கருத்துக்கள் சொல்லுவாங்க. அவங்க வாஸ்து மட்டும் சொல்கிறது இல்லை, ஜோதிடமும் சேர்த்து சொல்கிறாங்க. ஸோ அது டபுள் இதாகிடுது இல்லைங்களா. அதனால் எனக்கு ரொம்ப விருப்பம் அம்மாட்ட படிக்கிறதுக்கு. வணக்கம்மா. வணக்கம். உங்கள் பேர்? ஆஸ்ட்ரோ துர்கா பாய். நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். நீங்கள் அம்மா கிட்ட வாஸ்து கற்றுக்கிட்ட பிறகு உங்களுடைய வாழ்க்கை எந்த மாதிரி மாறி இருக்கு? கற்றுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் வாழ்க்கை எந்த மாதிரி இருந்தது? என்ன மாதிரி இருந்ததுன்னு சொன்னால், நான் வந்து கோர்ட்டில் சூப்ரிண்டன்ட் போஸ்ட்டில் ஒர்க் பண்ணி 2016 ரிட்டையர் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் தனியாக இருக்கிறப்போ, அதாவது தனியாலாம் நான் அம்மா அப்பா எல்லாரும் இருந்தாங்க.
ஆனால் எங்கள் வீடு வந்து வாஸ்து குறை இருந்தது. ஏன்னா எனக்கு அந்த காலத்துலேருந்தே நான் ரிட்டையர் ஆன பிறகு ஆஸ்ட்ராலஜி எம்ஏ முடிச்சிட்டேன், வாஸ்துவும் தெரியும். ஸோ எனக்கு அரைகுறையாக தான் தெரிஞ்சது. சரி, எப்படியாவது அந்த வாஸ்து குறை இருக்கிறது தெரியும். ஏன்னா எங்கள் வீட்டில் தென்மேற்கில் வந்து லெட்டர்னு வச்சுட்டாங்க, தெரியாமல் பாதி டிஸ்போஸ் பண்ணினதில் அந்த மாதிரி ஒரு இட அமைப்பு வந்துருச்சு. அப்போது எங்கள் அப்பா சஃபர் ஆகிட்டாரு, நானும் எல்லாம் எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் சஃபர் ஆனாங்க. அப்புறம் நான் வந்து என்ன பண்ணலாம், எனக்கும் இந்த அஸ்ட்ராலஜி வாஸ்துல இன்ட்ரெஸ்ட். அப்போ வந்து யூடியூப் பார்த்துக்கிட்டே இருப்பேன். மேடம், நான் வந்து அம்மாவை அந்த யூடியூப்லேருந்து அவங்க கிளாஸில் மகாகுரு ஆனந்த வாஸ்துவில் படித்து ரொம்ப அவங்க வந்து நல்ல நல்ல டிப்ஸ் எல்லாம் வாஸ்து ஆலோசனையெல்லாம் சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஒரு 5 வருடமாக நான் அவங்களோட பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னென்னா, நான் அவங்க சொன்ன டிப்ஸை எல்லாம் வச்சு எங்கள் வீட்டு தென்மேற்கில் இருந்த லெட்ரினையே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ அது இல்லை, அதுக்கு பதிலாக வேறு இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் எனக்கு நல்ல விதமாக ஒரு சொல்யூஷன், வாழ்க்கை தரமும் நல்ல மாற்றங்கள் கிடைத்தது. நானே என்ன பண்ணினேன், வாஸ் எல்லாம் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன். அவங்களும் படித்தாங்க. படிக்கிறப்போ, நீ யாருக்கிட்ட படித்த இவ்வளோ நல்லா வாஸ் சொல்கிற அப்படிங்கிறப்போ நான் அம்மாவை வந்து சொன்னேன், இந்த மாதிரி மகாகுரு வாஸ்துவில் நான் படித்தேன், நீங்களும் படிங்க, நானே உங்களுக்கு சேர்த்து விடுறேன்னு சொல்லி அம்மா வாஸ்து கிளாஸில் அவங்களே சேர்த்து விட்டேன். அவங்களும் இந்த வாஸ்து கலையை படித்து நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்களே வாஸ்து பார்த்துக்கிறாங்க. அது இல்லாமல் அம்மா வந்து வாஸ்து மட்டும் படிக்க வைக்காம அவங்க அஸ்ட்ராலஜியும் நல்லா சொல்லி கொடுப்பாங்க. பிரசன்னம், அஸ்ட்ராலஜி, அந்த ஒரு சொல்லி கொடுக்கணும், அது சொல்லி கொடுக்கணுங்கிற ஒரு பாகுபாடே கிடையாது. அவங்க மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் நல்ல விதத்தில் வாழணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் அவங்க எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. அதெல்லாம் நானும் அவங்களுக்கு சொல்கிறப்போ நிறைய பேர் வந்தாங்க. இப்போவும் அம்மா கிட்ட நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஏன் எங்கள் வீட்டில் நான் ஒரு கோவில் வச்சுருக்கேன். எங்கள் வீட்டுக்கு வெளியில் குட்டி சின்ன சாய்பாபா கோவில், பெரிதாலாம் ஒன்றும் இல்லை, சும்மா சாதாரணமாக வச்சுருக்கேன். அந்த கோவிலில் எனக்கு வந்து வடக்கு பக்கத்தில் ஒரு வாஸ்து நாலேஜ் எனக்கு இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் டவுட்டு, அது என்ன பண்ணுறதுன்னுட்டு அம்மாவை கூப்பிட்டு அவங்களும் நல்லா வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு எனக்கு டவுட்ஸ் இருந்ததெல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது நான் ஏதோ ஒரு விதத்தில் நான் நல்லா ஒரு திண்டு எடுத்து சரி பண்ணியிருக்கேன். என்னோட இதை சொல்லிட்டாங்க. நான் வந்து இடிக்கிற மாதிரி இருந்தேன், அது வேறு மாதிரி கட்டிடலாமா அப்படிங்கிறப்போ அவங்க நல்லா சால்வேஷன் கொடுத்தாங்க. எதுவுமே நீங்கள் இடிக்க வேணாங்க, நல்லா இருக்கு கோவில், நீங்கள் இந்த மாதிரி இந்த பக்கம் திண்டு இழுத்து சரிசமமாக பண்ணியிருக்கீங்க. ஈஸ்ட் சைடில் நார்த்தில் வந்து இருக்குது ஒரு சைட், ஈஸ்ட்டும் நான் வச்சு கும்பிடுவேன். அதில் வந்து நீங்கள் நல்லா ரெண்டையுமே நல்லா பார்த்துக்கோங்க. பாபா அதிலேயே ஐக்கியமாயிட்டாரு, ரொம்ப சக்தி வாய்ந்ததா, ரொம்ப நல்ல வைப்ரேஷனில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓ, எனக்கு வந்து என்ன பெரிய செலவும் குறைஞ்சி போயிடுச்சு. என்னோட அதாவது ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வந்து நான் நல்ல விதமாக அமைக்கிற மாதிரி ஒரு நல்ல சொல்யூஷன் எனக்கு கிடச்சிருச்சு. எங்கள் வீடும் அவங்க வந்து பார்க்குறப்போ நல்லா இருக்கு, நல்ல மனம் நறுமணம் நல்லா இருக்குன்னு. ஏன்னா அந்த வாஸ்துப்படி நான் கற்றுக்கிட்டதுனால அந்த வாஸ்துப்படி அம்மா சொன்ன நல்ல ஒரு டிப்ஸை எல்லாம் நான் செயல்படுத்திட்டு வர்றேன் வீட்டில். ஸோ நல்ல ஒரு சக்தி வாய்ந்த வீடாக இருக்குது. ஜோதிடத்தில் ஒரு புரிஞ்சுக்கிட்ட தன்மை இருக்கிறதுனால அதையும் வாழ்க்கையில் சரி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போது எல்லா மாணவ மாணவிகளும் அம்மா கிட்ட படித்தாங்கன்னா அவங்கவுங்க வீடு, ஏன்னா ஒரு வீட்டுக்கு வந்து சக்தி தர்றது வாஸ்து தான். அதே மாதிரி அவங்கவுங்க லைஃப் பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிக்கிறது ஜோதிடத்தை புரிஞ்சுக்கிறது தான். அந்த ரெண்டுமே இன்னும் வேறு வேறு சின்ன சின்ன, அதாவது பிரசன்னம், சோழி பிரசனம், அதிலே நிறைய வருது, நிறைய இது. அதாவது எல்லாமே கடல் அவங்க, அதாவது தோண்ட வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஞானம் வந்து அவங்கக்கிட்ட நிறைய கொடுக்குறாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிறது மட்டும் இல்லை, நம்ம மாணவர்களுக்கும் அவங்க கொடுக்குறாங்க. அதுதான் பெரிய அவங்களுக்கு வந்து நன்றியை சொல்லணும். ஸோ எல்லாருமே இந்த மாதிரி வாஸ்துவை படித்து ஜோதிடத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் அவங்க கடைப்பிடிக்கிறப்போ அவங்களோட, அதாவது பொருளாதார பிரச்சனையை நீங்கி
அவங்களே வருமானம் ஈட்டலாம். அதே மாதிரி தொழில் செஞ்சு அவங்க வாழ்க்கையிலையும் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக கொண்டு போகலாம். இப்போ நீங்க அம்மா கிட்ட கத்துக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்க குடும்பத்துல ஒரு சூழல் நிலவி இருக்கும், கத்துக்கிட்டதுக்கு பிறகு அது எந்த மாதிரியா மாறி இருக்கு? எனக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. இந்த வலது காலில் நான் ராடு வச்சிருக்கிறேன். அப்போ வந்து எனக்கு ஈசான மூலையில் படிக்கட்டு வரும். அப்படி இருந்தால் குடும்ப தலைவனுக்கோ தலைவலுக்கோ ஏதாவது ஒன்று நடந்து தான் ஆகும். அதுக்கப்புறம் அந்த வீட்டில் நான் வாடகைக்கு தான் இருக்கேன். வேறு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அம்மா வந்து அந்த ஈசான மூலையில் ஒரு பூஜை பண்ண சொல்லியிருந்தாங்க. கிளாஸ் எடுக்கிறப்ப அம்மாட்ட கேட்டப்ப அந்த பூஜை பண்ண சொன்னாங்க. அது பண்ணின பின்னாடி எனக்கு வந்து அந்த கொஞ்சம் அந்த குறை வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் நல்லா நடக்க வைக்க, எந்த தொழிலுமே பண்ண முடியாமல் இருந்தேன். அம்மா வந்து அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆயில் பண்ண சொல்லி அந்த ஐடியா கொடுத்தாங்க. ஸ்டிச்சிங் பண்ண முடியாது, இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் அதில் கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து வந்து அம்மா கிளாஸ் எப்போ போனாலுமே அவங்க தனியாக சைட் பார்க்க போக மாட்டாங்க. வாஸ்து பார்க்க போனாலும் எங்களை ஒரு 10 பேரை கூப்பிடுவாங்க. இப்போ திண்டுக்கலுக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் சிலுக்குவார்பட்டின்னு, அங்கே வந்து அது ரொம்ப கிராமம்தான். ஆனால் அந்த கிராமத்தில் கூட அந்த பொண்ணு யூடியூப்பை பார்த்து பார்த்து ஒவ்வொரு அஸ்திவாரம் போடுறதுலேருந்து அம்மா கிட்ட கேட்டு 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 அந்த பில்டிங் கட்டுச்சு. அப்போ ஃபினிஷிங் பண்ணுற நேரத்தில் எப்போ பால் காய்ச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்குறப்ப அம்மா எங்களையெல்லாம் நேரடியாக கூட்டிகிட்டு போய் அந்த பில்டிங்கை காமிச்சு ஒவ்வொன்றுக்கும் இது இப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. 8 திசைகளுக்கும் எந்த எந்த இடத்துல என்னென்ன இருக்கணுன்றத அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்படி வந்து தனியாகவெல்லாம் போக மாட்டாங்க. அவங்க பார்க்கணுன்னா தனியாக போகலாம், வைக்கலாம். ஆனால் ஒவ்வொரு சைட்டு போகிறப்பையும் 10 பேர்த்த மாணவர்களை கூட்டிகிட்டே தான் போய் அவங்க எல்லாத்தையுமே சொல்லி கொடுப்பாங்க. நான் இந்த வந்து ஆக்சிடெண்ட்டுக்கு பின்னாடி அந்த பூஜை பண்ணி நான் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறேன். வீட்டில் வந்து அடிக்கடி முந்தி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். வேலை செய்ய முடியாதனால பிரச்சனை வரும்ல. இப்போ அந்த பிரச்சனை பொறுமையை கற்றுக் கொடுத்துருக்காங்க. மாற்றின பின்னாடி அந்த பூஜை போட்ட பின்னாடி பொறுமை. அதுக்கப்புறம் உடல் ரீதியாக எனக்கு டயர்ட் ஆகிக்கிட்டே இருக்குமா அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க ஒரு சில பூஜையில் செய்ய சொல்லுவாங்க. ஃபோன் பண்ணி கேட்டோன்னா சொல்லுவாங்க, இதை பண்ணுங்கப்பா, இது சரியாயிடும் அப்படின்னா நம்ம அதை பண்ணணும்னா ஒரு 2 நாளிலே க்யூர் ஆயிடுது. உடலில் உள்ள நோய் கூட அவங்க சொன்னால் க்யூர் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அதனால தான் எங்களுக்கு அவங்கள வந்து விட முடியாது. எப்பயுமே இந்த பிறவின் இல்லை, எத்தனை பிறவி ஆனாலும் இவங்க தான் எங்களுக்கு ஆசிரியராக இருக்கணும். இப்போ நீங்கள் சொல்லுங்கம்மா, உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சூழல் நிலவி இருக்கும், கற்றுக்கிட்ட பிறகு இப்போ எந்த மாதிரியான உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு? நல்லாவே உயர்ந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடிலாம் எங்களுக்கு வந்து ஒரு வாஸ்து பார்த்துட்டு வந்தோம்னா இப்போ இருந்துருவோம் வீட்டில். அது வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணும் ஏதாவது, ஏன்னா அந்த கர்மா வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணும். இப்போ மேம்கிட்ட படித்த பின்னாடி வாஸ்து பார்த்துட்டு வந்தோம்னா உடனே ஒரு மூலிகை பொடி போட்டு குளிக்க சொல்லுவாங்க. அதிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கிறலாம். இல்லை இப்போ மேம்கிட்ட படிக்கலைன்னு வைங்களேன், எங்களுக்கு அது தெரியாது. அதனால ரொம்ப உடல் உபாதை வந்து ரொம்ப ஏற்பட்டிருக்கும், அதெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கோம். அது வந்து மேம்க்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்களே அந்த பொடி தயார் பண்ண சொல்லி நாங்கள் அதை குளிச்சிருக்கோம். 2வது அது தொழில் முறையாகவும் என்னை செய்ய சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப எனக்கு சந்தோஷம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் வந்து வடகிழக்கில் நார்த் ஈஸ்டில் வந்து டாய்லெட் செப்டிக் டேங்க் வச்சுட்டாங்க. அப்போ வந்து அவங்க வீட்டுக்காருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நாங்கள் பார்த்துட்டு அதை சொல்லிவிட்டு அதை எடுக்க சொல்லிட்டோம். இப்போ அவங்க நல்லா இருக்காங்க. இதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு இன்ஸ்டன்ட். உங்கள் மாணவர்கள்கிட்டலாம் பேசணும், அவங்க வந்து வாஸ்து மட்டும் சொல்லிக் கொடுக்கல, அது கூட சேர்த்து ஜோதிடமும் சொல்லிக் கொடுக்குறாங்க. அது இன்னும் எங்கள் வாழ்க்கையில் வருமானத்தை ஈட்டுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல. நீங்கள் ஏன் வாஸ்துவோட சேர்த்து ஜோதிடமும் சொல்லித்தரீங்க? இப்போ ஒருத்தவங்களுக்கு வீடு வேணா என்ன பண்ணுவாங்க, ஜாதகத்தை எடுப்பாங்க. வீடு வேணா ஜாதகத்தை தான் எடுப்பாங்க. எடுத்து வந்து ஜாதகத்தை பார்த்து வீடு எங்களுக்கு அமையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அப்போ அந்த கேள்வியில் நம்ம என்ன பண்ணுறோம், ஜாதகத்தை பார்க்குறோம். இப்போ ஜாதகத்தில் வீடுங்கிற பாவம் வந்து 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்தை வந்து நல்லா சொல்லி கொடுத்தாதான் அது ஜோதிடம். இப்போ வாஸ்துலேருந்து ஜோதிடம் போகுது. அந்த 4ஆம் இடத்தை நல்லா சொல்லி கொடுத்தாதான் வாஸ்து கண்டிப்பாக கற்றுக்க முடியும். அதனால தான் அந்த ஜோதிடத்தை இணைக்க வேண்டியது வருது. அதனால ஜோதிடமும் வாஸ்துவும் பின்னி பிணையப்பட்டது. வாஸ்துவின் தன்மை வந்து பஞ்சபூதத்தில் இருக்குது, ஜோதிடத்தின் தன்மை நவகிரகத்தில் இருக்குது. அதனால அது ரெண்டுமே ராகு கேது போல பின்னி பிணையப்பட்டது. அதனால அஸ்ட்ராலஜி சேர்த்து சொல்றதுனால உங்களுக்கு வந்து அதில் ரெமெடி அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த வருஷம், அதாவது அவங்களுக்கு 4ஆம் இடத்து திசையோ புத்தியோ சூட்சமோ அந்தரமோ நடக்கும் பட்சத்தில் தான் அவங்களுக்கு வீடு அமையும். அதெல்லாம் இல்லைன்னா, அல்லது சுக்கிர திசை, சுக்கிர புத்தி, சுக்கிர அந்தரம் நடக்கும்போது தான் வீடு அமையும். அதனால தான் நம்ம ஜாதகத்தை உள்ள கொண்டு வரோம். இதுதான் அஸ்ட்ராலஜியும் வாஸ்துவும் ஒன்று அப்படி அப்படின்னு 2 பேரும் சேர்ந்தாதான் 2 கண்கள் மாதிரி. அதனால 2ஐயும் சேர்த்து பலன் சொல்லித்தரோம்.
இப்போ உங்க மாணவர்கள் வந்து உங்ககிட்ட கத்துக்கிட்ட பிறகு அவங்க வாழ்க்கை தரம் ரொம்ப உயர்ந்திருக்கு, முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் பல மடங்கு டெவலப் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம வியூவர்ஸும் உங்ககிட்ட கத்துக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? அஸ்ட்ராலஜி வாஸ்து ஒன்று சரிங்களா. இப்போ வந்து யாருக்கெல்லாம் வாஸ்து கற்றுக்க பிரியுமோ, அதாவது உங்கள் வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனை இருந்தால் நம்மளுடைய வீடு தான் காரணம், முதல் காரணம். நம்ம குழந்தை படிக்கலைன்னா நம்ம வீட்டில் ஏதாவது குரு பாகம் பாதிச்சிருக்கும். இந்த மாதிரி இதே மாதிரி கிழக்கு, அதாவது கிழக்குங்கிறது மூடப்பட்ட பகுதியாக இருந்துச்சுன்னா எந்த வீட்லேயும் ஆண்களுடைய வருமானம் குறைவாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் விஷயங்களுக்கு உங்களுக்கு சொல்யூஷன் வேணும்னா கண்டிப்பாக நம்ம மகாகுரு வாஸ்து வகுப்பில் இணைஞ்சு படியுங்க. உங்களுக்கு படிக்க விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த திரையில தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கான சீட்டை நீங்கள் பதிவு செய்யுங்க. நன்றிமா. நன்றி. திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா? 9047045456 என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.